இன்று நம்முடைய தியானத்திற்கென்று வேதத்தில் தெரிந்து கொண்ட ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதை நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Hebrew chapter 10 verse 37. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். நேற்று இரவு இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் வருகிற இந்த காலத்திலே எல்லாரும் நிர்விசாரமாய் இருப்பதாக ஆண்டவர் எனக்கு சொல்கிறார். எல்லாரும் ஏகமாய் வழி விலகி கெட்டு போய் கொண்டிருக்கிறார். மக்களுக்காக நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். என் அன்புக்குரியவர்களே, காலம் கடைசி காலமாக அதை யாருமே நினைத்து பார்ப்பதே. இதற்காக இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பதற்காகத்தான் ஏசப்பா இந்த பூமியிலிருந்து படாத பாடுபட்டார். இதை யாருமே நினைத்து பார்ப்பதே கிடையாது. வேத புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 17 நீங்க வாசித்து பாருங்க. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவருடைய கோபத்தின் நாள் வந்துவிட்டது. எல்லாரும் சொல்லுகிறாங்க ஏதோ சாத்தான் வந்து இந்த பூமியை அழிக்க போறான், மக்களை தண்டிக்க போறான், அதை கொடுக்க போறான் என்றெல்லாம் சொல்லுகிறார். இல்லை இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியிலே அவருடைய கோபத்தின் நாளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யாருக்கு இந்த கோபத்தின் நாள்? யாருக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு நாள்? ஆண்டவரை தேடாதவர்களுக்கு, அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை. ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை எல்லாரும் பெற்றுக்கொள்ளாமல் உலகத்திலே பிசாசனுடைய காரியங்களில் ஈடுபட்டு, சிற்றின்மைகளில் ஈடுபட்டு, ஆண்டவரை இழந்து, ஆண்டவரை மறுதலித்து, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கிற நாட்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்ம அந்த கேட்டகரியில் அந்த காரியத்தில் சேர்ந்து கொள்ளக்கூடாது. ஆகவே ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார், வருகிறவர்களும் கொஞ்ச காலத்தில் வருவார். ரொம்ப நாள் அல்ல, இது 3 வருஷமோ 4 வருஷமோ தெரியாது. அவருடைய நாள் சமீபமா இருக்கிறது. பிசாசுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரத்தை ஆண்டவர் பிசாசுக்கு அல்லது சாத்தானுக்கு கொடுத்திருக்காரு? வேதத்தில் வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்பது நமக்கு நல்லது. நல்ல கவனமாய் கேளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, நல்ல கவனிங்க. பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்கணுமா? யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? சாத்தான். அப்படி என்றால் நம் பரிசுத்தவான்களாகிய நாம் எப்படி நாம் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சரியாக சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? நாம் ஆண்டோடைய பிள்ளை, சாட்சி சொல்றோம், ஆலயத்துக்கு போறோம், அபிஷேகங்கள் நிறைகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் எப்படி இருக்கணுமா? இயேசு நடந்தது போல நடக்க வேண்டும். அருகே சொல்லுங்க, இயேசு நடந்தது போல நடக்க வேண்டுமா? அப்பதான் சாத்தான் நம்மை சோதித்து ஜெயிக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, சில மாதங்களுக்கு முன்பதாக ஏறக்குறைய 2 ஆண்டுகள் ஆயிற்று. ஒரு நாள் மலேசியாவிலே நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்துவிட்டு இரவுல நான் ரொம்ப சோர்ந்து, அதாவது ரொம்ப பலவீனமாய் படுத்திருந்தேன். அப்பொழுது ஏறக்குறைய 1:30 மணி இருக்கும். திடீரென்று ஒரு இடிய போல சத்தம் வானத்திலே தோன்றின. மின்னல் அடிக்கிறது போல மடமடா மடமடா என்ற ஒரு சத்தம் என் காதுகள் கேட்டது. நான் எண்ணினேன், இவ்வளவு பெரிய இடி இடிக்குமா, எவ்வளவு பெரிய சத்தமா இருக்கிறது என்று நான் அப்படி மறுபடியும்
கண் அயர்ந்து விட்டேன். மறுபடியும் மறுபடியும் இடி மின்னலை போன்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. திடீரென்று எழுந்து உட்கார்ந்து இருந்தேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னோடு பேசினார். நீ இவ்வளவு நாட்களாக என்னுடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் பாசத்தையும் குறித்து நீ ஜனங்களுக்கு பிரசங்கித்து செபித்து வந்தார். இன்று முதல் என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடி நான் கடைசி காலத்தை குறித்து நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். இடியை போல மின்னலை போல உடைய சத்தம் இருந்தது. கடைசி காலத்தை குறித்து பேச என் ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு நடத்து என்று எனக்கு கட்டளை கொடுத்தார். என் சரீரம் எல்லாம் அப்படியே வேர்வையால் நிறைந்திருந்தது. பயந்து நடுங்கி போனேன். அந்த வார்த்தை இன்னும் என்னை ஒழித்துக் கொண்டே இருக்கிறது என் காதுகளே. அன்று முதல் இன்று வரை ஆண்டுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கித்து வருகிறேன். அதற்காகத்தான் கர்த்தர் எங்களுக்காக ரவுனி என் டைம் மினிஸ்ட்ரிஸ், ரவுனி கடைசி கால ஊழியத்தை கொடுத்து அதன் மூலமாக ஆண்டு ராஜ்யத்தை குறித்து ஊழியத்தை செய்யும்படி எங்களுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். எல்லாரும் அலையிலே சொல்லுங்க. நீங்க உண்மையாகவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மேல் உள்ள பாசத்தில், இந்த சபையுடைய பாசத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போதே அறிக்கை விட்டு சென்று விட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நாளிலே, கொஞ்ச காலத்திலே வருவார் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார் என்று. ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க. லேவியராகமம் 20:26 நீங்கள் வேதத்திலே வாசித்து பாருங்க. கர்த்தராகிய நான், வாசிப்போமா? வாசிங்க. லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும் பொருட்டு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். என் அன்புக்குரியவர்களே, எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால் எதற்காக? அவருக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவை போல இருக்கணும். ரொம்ப நீங்க நினைச்சு பார்க்கிற ஒரு சத்தியம் அதுதான். இயேசுவை போல நான் வாழணும். ஆகவேதான் இயேசு சொன்னாரு, 1 பேதுரு 1:15-16 நீங்க வாசித்து பாருங்க. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய். எனக்கு அன்பானவர்களே, நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கணும். எப்படிப்பட்ட பரிசுத்தமாய் இருக்கணும்? யாராவது சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம். இயேசுவை போல, இயேசுவை போல, இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல பாருங்க, அவர் எப்படி ஊழியம் செய்தார் என்றால், அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் வரை நான் கற்ப வேதனை அடைகிறேனே. கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகி இருக்கணும். கிறிஸ்துவை நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? சுமக்கணும். கிறிஸ்துவை போல வாழணும். கிறிஸ்துவை போல நடக்கணும். கிறிஸ்துவை போல பேசணும். அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அதற்காகவே தேவன் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு இந்த பூமியில இருக்கும்போது அவர் எப்படி ஒரு முழு மனுஷனா இருந்தார்? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எப்படி வாழ்ந்தார் பாருங்க. அன்பும் மனது ஒழுக்க நிறைந்தவராய் அவர் வாழ்ந்தார். அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அவருடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் இருந்தது. எப்போதும் இரவெல்லாம் அவர் ஜெபம் பண்ணுவார், பகலெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வார். நீங்க நினைக்கலாம், இரவெல்லாம் ஊழியத்தை செய்துட்டு ஜெபம் பண்ணிட்டு எப்படி பகல வேலைக்கு போக முடியும் நீங்க யோசிக்கலாம். எப்போது கர்த்தரோடு இருக்க முடியும்? ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய சிந்தை எப்பொழுதும் ஆண்டவருக்குள் இருப்பதுதான் அது. எனக்கு அன்பானவர்கள், அவரை பாருங்க, அவருடைய வாயிலே வஞ்சனை இருந்ததில்லை, சூது இருந்ததில்லை. அவருடைய வாயிலே கிருபை நிறைந்த வார்த்தைகள் என்று பேசினார். வேதம் சொல்லுகிறது,
அப்போஸ்தலர் 10:38 நீங்க வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவ தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அளவில்லாமல் அவரை நிரப்பியிருந்தார். அலையிலே சொல்லுங்க. நாமும் கூட இந்த உலகத்திலே அவருக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய அபிஷேகத்திலும் அவருடைய வல்லமையிலும் அளவில்லாமல் நிரப்பப்பட வேண்டும். அலையிலே சொல்லுங்க. கிறிஸ்து இருந்தது போல நாம் இருக்க வேண்டும். அவரே போல நடக்கணும். எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, அதற்காகத்தான் ஆண்டவர் மற்ற ஜனங்களை விட்டு நம்ம என்ன செய்திருக்கிறாரு? பிரித்தெடுத்திருக்கிறார்.